God bless you. இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே நாம் எப்படி வாழ்க்கையை கட்டுவது, விசுவாசத்தினாலே நம் கிறிஸ்துக்கள் எப்படி நிலைத்திருப்பது. நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டோம். ஆனால் அதற்கப்புறமாக விசுவாசத்தில் எப்படி நம்ம காரியங்களை ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, விசுவாசத்தினால் வாழ்க்கை நடத்துவது எப்படி என்று நாம் அநேகருக்கு புரியாமல் இருக்கிறது. இந்த விசுவாசத்தை நாம் படிப்படியாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது விசுவாசம் பாருங்கள், எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லுகிறார். விசுவாசமானது நம்பப்படுவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசமானது நம்பப்படுகிற ஒரு உறுதியாக இருக்கிறது. நாம் நம்புகிறதுக்கு உறுதியாக நான் நம்பலாம். இந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக அவர் வரப்போகிறார் என்பதை உறுதியாக நம்புகிறோம். அதே போல் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் விசுவாசத்தோடு கூட நம்ப வேண்டும், விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக்கடவது என்று சொன்னார். நீ விசுவாசித்தபடியே நீ கண்பார்வை அடைவாயாக என்று சொன்னார். இப்படி ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்கிறார். ஒருவன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் கடுகு விதையளு விசுவாசம் இருந்தால் கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொன்னார். பாருங்கள், இயேசு என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். அவர் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று மத்திய 17ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் எதுக்கெல்லாம் விசுவாசிக்கணும்? தேவனுக்கு சித்தமானவைகளை விசுவாசிக்கணும், தேவனுக்கு பிரியமானவைகளை விசுவாசிக்கணும், தேவனோடு நம்ம நடக்கணும். ஆம் பிரியமானவர்கள், இப்போ சுகத்துக்காக எனக்கு ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும் என்று இருக்கிறீங்க, அதில் தேவனுடைய சித்தம் இருக்கிறது, தேவனுடைய சுகம் இருக்கிறது. உங்கள் வறுமை நீங்கள் இருக்கிறீங்க, அதில் உங்கள் வறுமை நீங்கள் இருக்குது, தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அப்போ விசுவாசத்தை நம்ம படிப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. விசுவாசம் ஒரு சுவாசத்தை போல செயல்படுகிறது. பாருங்க, விசுவாசங்கிறது நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டேங்கிற ஒரு நிச்சயத்தை அது உடையதாக இருக்கிறது. இப்பொழுது நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கைனா நாளை தினம் பிறக்கும், அடுத்த மாதம் பிறக்கும்ங்கிறது நம்பிக்கை. விசுவாசம் அதை காட்டி இன்னொரு அடி மேலானது. நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் கானான் தேசத்தில் இருந்தாங்க. அவங்க தேசத்தை சுதந்திரிக்க முன்னாடியே இதை உனக்கு கொடுத்தேன், இந்த சுகத்தை கொடுத்தேன், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ குணமானீர்கள், குணத்தை சுகத்தை நாம் எடுத்துக்கொண்டேன். நம் உள்ளத்தில் விசுவாசித்து நான் இயேசுவின் வல்லமையினால் இயேசுவின் காயங்களால் சுகமாகிவிட்டேன் என்று அப்படியே நம்ம பிடித்து கொண்டு அதில் அப்படியே நாளுக்கு நாள் நம்முடைய சுகத்தை இன்க்ரீஸ் படுத்துவது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துருச்சு, ஆனால் சுகம் இன்னும் வரலை. ஆனால் விசுவாசம் வரும் பொழுது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்லப்பட்டிருப்போம். அது பாருங்கள், நம்ம ஒரு நம்பிக்கையோடு விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தொடர்ந்து இந்த தேவ செய்தியை கவனமாக கேளுங்க, விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமென்.